மேட்டிக்ஸ் என்ற சீரீஸில் இருக்கக்கூடிய 99வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு மட்டு ஏ சமன் என்று சொல்லி போட்டு மட்டுக்குள்ள ஒரு 3x3 தாயத்தை தந்துட்டு அவனங்களை 3 பார்க்கிறான். ஏ என்ற தாயத்தை நீங்கள் ரோ ஆபரேஷனை பயன்படுத்தி, எலிமெண்டரி ரோ ஆபரேஷனை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம், இப்படி காட்ட சொல்லி சொல்றான். அதே போல இரண்டாம் பாட் சொல்லப்படுது, எங்களுக்கு ஏ இன்வெர்ஸ இப்படி சுருக்கி காட்டட்டுப்பா. அப்ப நாங்க நார்மலாவே காணுவோம். அதே போல மூன்றாம் பாட் இதுல இருந்து கொண்டு இவரை இப்படி காட்ட சொல்லி கேட்டிருக்கிறான். மூன்றாம் பாட் ஏ இன்வெர்ஸ் 2 படி காட்ட சொல்லி 2 பாட் கேட்டுட்டு அடுத்த மூன்றாம் பாட் ஒரு தொடர்பு இருக்கிறான்டா மேல பயன்படுத்தி 2 பாட்டை வச்சுக்கொண்டு மூன்றாம் பாட் காட்டுவோம். அப்ப முதலாம் பாட் என்ன சொல்லப்படுது, அதாவது எலிமெண்டரி ரோ ஆபரேஷனை பயன்படுத்தி ஏ இன்வெர்ஸ காண சொல்லி கேட்கிறான். அப்ப என்ன எலிமெண்டரி ரோ ஆபரேஷனை பயன்படுத்தலாம், எலிமெண்டரி ஆபரேஷன் இதுல வந்து ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் பத்தி கேட்கல. அதாவது ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் நாங்க ஃபுல்லா ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் பயன்படுத்தி கொண்டு வந்து எங்களுக்கு கிடைக்க ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வருங்க. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்த அப்புறம் நாங்க அவற்றை பெருக்கம் வந்து முந்துரு மூல விட்ட பெருக்கம் வந்து போட்டு செய்து கொள்வோம். இதுல அவன் எலிமெண்டரி ரோ ஆபரேஷனை பயன்படுத்த சொல்லியிருக்கான். அப்ப ஆக குறைஞ்ச நாங்க ஒருக்கா பயன்படுத்தினா கூட அவன் கேட்டதை நாங்கள் செய்துட்டோம். சரி, அப்ப நாங்க செய்யலாம், முடிஞ்சவரை ஒருக்காவது பயன்படுத்த பார்ப்போம். அப்ப என்ன செய்யலாம் பாருங்க, உங்களுக்கு முதலாவது ரோவையும் மூன்றாவது ரோவையும் பார்ப்பீங்க. இவர் இந்த மரக்குறிதான் இவர் இந்த மரக்குறிதான் இவராக இருக்கிற. அப்ப அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. என்ன செய்யலாம், வேணுமெண்டா முதலாவது ரோவை நீங்க மூன்றாவது ரோவோட கூட்டுறீங்களா எங்களுக்கு என்ன வருவ, எங்களுக்கு கேள்வி கொஞ்சம் சுகமாக வரும். அதாவது இவர் சொல்லி எங்களுக்கு பூச்சியம் எல்லாம் வரும். பூச்சியம் பாருங்க நல்ல அவன் வேற எலிமெண்டரி ஆபரேஷன் ஆக குறைஞ்ச ஒருக்காவது பயன்படுத்தணும் சொல்லியிருக்கிறான். பயன்படுத்தி போட்டோம். எனவே எங்களுக்கு நல்லா என்ன செய்வீங்க, மட்டு ஏ சமன் எங்களுக்கு என்னவாக இருப்பார், எங்களுக்கு எலிமெண்டரி ஆபரேஷன் பயன்படுத்தி கூட்டம் கழித்தல் பண்ணிக்க எங்களுடைய டிட்டர்மினன்ட் பெருமானத்தில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. எனவே இந்த டிட்டர்மினன்ட் என்னதுக்கு சமனாக இருப்ப, இனி காண வேண்டிய டிட்டர்மினன்ட்டுக்கு சமனாக இருப்ப. R1ல மட்டும்தான் மாற்றம் நடக்க வேண்டும். எனவே R2வையும் R3வையும் அப்படியே போடுவீங்கள். அதே போல R1க்கு பதில் என்ன செய்யலாம், அதே போல R1 செய்ய போது அவரையும் R3யையும் கூட்டி போட்டு போடுவீங்க. அவரை கூட்டினா எங்க இருக்க மேல ஒரு எண்ணி இருக்கிறார், ஒன்றை கூட்டினா 1 இருக்கிறார், இவரை கூட்டினா 0, இவரை கூட்டினா 0. அப்ப இங்க பார்த்தோன்னே தெரிய போகுது எங்களுக்கு என்ன, இவ்வளவு அடுக்கு கேட்டிருந்தவன் ஒரு ஆள் வேற கணக்கா வார அவன் சொன்னமா எலிமெண்டரி ஆபரேஷனை பயன்படுத்திட்டான். வேற ஏதாவது விதமா பயன்படுத்தி நாங்க ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆக்கியலுமெண்டா ஆக்குவோம். அப்படி ஆக்கியலாட்டி நாங்க செய்யலாம், மற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். நாம் கேட்டாது ஒருக்காவது பயன்படுத்த சொல்லி பயன்படுத்திட்டான். அப்ப ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆக்கணும்டா என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு இந்த இடத்துல 0 வந்துச்சுண்டா எங்களுக்கு ரோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆக இருப்பேன். அல்லது இந்த 2 இடத்துலயும் 0 வந்துச்சுண்டா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆக இருப்பேன். ஆனா எங்களுக்கு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆக்குற எல்லாமே இங்க உண்டு. ஆனா எங்களுக்கு வர வேண்டியது எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆக்கினவன்டா இவ்வளவு இந்த வர்க்கம் தான் எங்களுக்கு என்ன முந்திரி மூல விட்ட பெருக்கமாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு ஆள் வந்துட்ட இவ 2 வச்ச பெருக்கம் இதே மாதிரி கொண்டு வரும். அப்ப கொஞ்சம் கூட்டி கலைக்கிற வேலை எல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், நாங்க மற்ற வாய்ப்பு அவன் கேட்டதை ஒருக்காவது பயன்படுத்த சொல்லி கேட்டவன் நாங்கள் ஒருக்கா பயன்படுத்திட்டான். என்ன செய்யலாம், மற்ற வாய்ப்புகளாம். அப்ப மட்டு ஏ சமன் இரண்டு பாப்பீங்க, எந்த ரோ அல்லது குளத்துல ஆகக்கூடிய பூச்சியங்கிறது அவரை போவீங்க. நான் முதலாவதுல போறேன், அதுதான் ஆகக்கூடிய பூச்சியம் வருகிறேன். எனவே என்ன போடுங்க, என்பெருக்கம் பிளஸ் n பிளஸ் 1 தர சி 1 போட்டுக் கொள்வீங்கள். ஆனா உங்களுக்கு தெரியும் என்பெருக்கம் பிளஸ் n பிளஸ் 1 சி 1 ரெண்டையும் கூட்டவாரன் எப்படியான ஆளா இருப்பேன், ஒரு இரட்டை நம்பர் அவற்றை குறி நேராக இருப்பேன். எனவே பிளஸ் 1 தர m1 அதாவது முதலாவது ரோ முதலாவது கூட தவிர்ந்த பிச்சாக்கள்ல டிட்டர்மினன்ட் அவருடைய டிட்டர்மினன்ட் என்னத்தால் தரப்படும், 1 மைனஸ் இவற்றை பெருக்கத்தால் தரப்படும். அங்கேயும் முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்கிற வழியா நீங்க என்ன செய்யலாம், நேரடியாவே பிளஸ் 2 போட்டு இவரை போட்டுக் கொள்ளலாம். அப்ப இவரை முடிச்சவரை சுருக்குவோம். இவரை சுருக்கின என்ன வருவ, இங்க ஒரு n பெருக்கம் பிளஸ் n பிளஸ் 1 இருக்கிற அங்கால பக்கம் பாத்தீங்களாண்டாலும் n பெருக்கம் பிளஸ் n பிளஸ் 1 இருக்கிற. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரியான ஆட்கள்லாம் வரையினோம். எனவே என்ன செய்யலாம், அவர்கிட்ட வர்க்கம் வந்து போட்டுக் கொள்ளலாம். இவரைத்தான் அவர் வேற காட்ட சொன்னவன். அப்ப முதலாம் பாட் முடிச்சு. அடுத்த பாட்டு என்ன சொல்லப்படுது, அவன் சொன்னவன் எங்களுக்கு இவரை தந்துட்டு ஏ இன்வெர்ஸ காணு. அதாவது ரெண்டாம் பாட்டு என்ன சொன்னவன், எங்களுக்கு இதே மாதிரி மட்டு காணு சொன்னவன். அப்ப என்ன செய்யலாம், ப்ரோ ஆபரேஷனை பயன்படுத்தாம நாங்க மேல ஏதாவது வழியால காண பார்ப்போம். அதுல அப்ப என்ன செய்வோம், அதிகளவா எந்த இடத்துல பூச்சியம் வருதோ அவர்கிட்ட பக்கம் நாங்க போக பார்ப்போம்.
அதிகளவா எந்த பக்கம் பூஜ்ஜியம் வருது அந்த கேள்வியில இரண்டாவது ரோவுல பூஜ்ஜியம் வருது. நான் செய்ய போறேன் இரண்டாவது ரோவுல நான் வந்து டிட்டர்மினன்ட் பயன்படுத்த போறேன். பூஜ்ஜியம் வர மாட்டேன். இவருக்கு பதிலா சி 2 2 அங்கால எண் மடங்கு சி 2 3 போட்டு கொள்வீர்கள். அப்ப சுருக்கும் 2 4 ஒரு இரட்டை நம்பர். எனவே இரட்டை நம்பர் என்றா அவற்றை குறி வந்து எப்படியா நாளா இருப்பேன் நேர்குறியாக இருப்பேன். எனவே 2 2 2 2 கால பூக்குறியாக்களை விட்டுட்டு பாத்தீங்கன்னா மிச்சாக்கள் டிட்டர்மினன்ட் காண வேண்டி வருவேன். அவர் என்ன தருவார் உங்களுக்கு எந்திர n பிளஸ் 1 மைனஸ் இவற்றை பெருக்கமாக இருப்பேன். ஏற்கனவே மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆக வந்து விடும். அப்ப இவர் தான் இவற்றை என்னவாக இருப்பேன் C22 ஆக இருப்பேன். அப்ப அதே அடுத்தது செய்ய போது n மடங்கு உங்களுக்கு தெரியும் 2 3 5 அது ஒற்றை நம்பர். ஒற்றை நம்பர் அவற்றை குறி என்னவாக இருப்பேன் மைனஸ் குறியாக இருப்பேன். எனவே மைனஸ் போட்டுக் கொள்ளணும். அதே போல இரண்டாவது ரோ மூன்றாவது கோலம் தவிர்ந்த மிச்சாக்கள் டிட்டர்மினன்ட். இரண்டாவது ரோ மூன்றாவது கோலம் தவிர்ந்த மிச்சாக்கள் டிட்டர்மினன்ட் இவர் இவர் டிட்டர்மினன்ட் தரவீங்கள். அதைத்தான் நீங்க செய்யணும். அவர் நீங்கள் முந்துரு மூளை விட்ட பெருக்கம் மைனஸ் துணை மூளை விட்ட பெருக்கம். எனவே இவர் அவரால் பெருக்க திருப்பி இவற்றை தான் பெற முன்னுக்கு ஒரு மைனஸை போட்டுக் கொள்வீர்கள். அதே போல இங்க படிக்கிறீங்களா மைனஸ் n பிளஸ் 1 போட்டுக் கொள்வீர்கள். அப்ப எங்களுக்கு இப்படி வருவேன். அப்ப என்ன செய்யலாம் முடிஞ்ச வரை சுருக்க பார்ப்போம். அவன் சொன்ன மாதிரி விடல கேட்ட மாதிரி வந்துச்சா நல்லா. அப்ப அப்படி வருது கொண்டு மாதிரி செட் பண்ணி கொண்டு போக பார்க்க வேண்டும். அப்ப என்ன செய்வீங்க முதலாவது எங்களுக்கு பாருங்க இங்க எண் அப்படி வரணும். இங்க பாருங்க கணக்கா இங்க வர உலகு எண் வர்க்கம். அதே போல இவர் அங்க வந்துட்டார் முன் துண்டு வந்துட்டார். அங்கால துண்டை நான் அதே மாதிரி செட் பண்ணினா நல்லா பார்ப்போம். அப்ப என்ன செய்வீங்க அப்ப நான் இவரை வச்சிருக்கிறேன். இவர் என்னவா இருப்பேன் எண் வர்க்கம் பிளஸ் n பிளஸ் 1 இருக்கிறார். ஓகே அதே போல இவர் இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா வந்துருவார். இவரை நான் பெருக்கிறேன்டா n பெருக்கம் தர அங்கால n பிளஸ் 1 முழுவதும் வர்க்கம். இவரை வேற காட்ட சொன்ன துண்டுல இருக்குது. அப்ப இவரை நாங்கள் எந்த ஒரு விதத்திலே குழப்ப கூடாது. அதே போல இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் போடுவீங்க n தர n பிளஸ் 1 போட்டுக் கொள்வீங்க. அவன் காட்ட சொன்ன இருக்கிறாள் அப்படியே போடுவீங்க. n பெருக்கம் தர n சக 1 முழுவதும் வர்க்கம் போட்டுக்கொள்ளலாம். அங்கால இருக்கிறாங்கள கொஞ்சம் சுருக்கணும். இவரை சுருக்கினா விட வருவார் எங்களுக்கு பாக்க இவரை சுருக்கினீங்களா எங்களுக்கு என்ன விட வருவேன் என் பெருக்கம் வருவேன். அப்ப நான் அவரையும் போட்டுக்கொள்ளணும் என் பெருக்கம். ஆனா இங்க மேலதிகமா இருக்குது ஒரு எண் இருக்கிற அந்த ஒரு எண் இங்க ஒண்ணு சேர்க்கிறேன் நான் சேர்த்தா உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும் 2n பிளஸ் 1 வருவேன். அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும் இவர் யாருக்கு சமனாக இருப்பார். ஏன் இங்க ஆள் இருக்கிறாள் நான் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யல. அங்கால வேறு ஒரு எண் பெருக்கம் இருக்கிறார் நல்லா இருக்கட்டும். இங்கால பார்த்தோன்னு தெரியும் n வர்க்கம் பிளஸ் 2n பிளஸ் 1 யாருக்கு சமனாக இருப்ப n பிளஸ் 1 முழுவதும் வர்க்கத்துக்கு சமனாக இருப்ப. இவரைத்தான் அவன் 2ஆம் பாட்டுல காட்ட சொல்லி கேட்டவன். அப்ப 2ஆம் பாட்டு இந்த வேலையும் முடிச்சு. அடுத்து சொல்லப்படுது அவன் 2 பாட்டை கேட்டுட்டு ஒரு தொடர் போட்டு கேட்கிறான். 2 பாட்டு ஆற வச்சு கேட்டவன் மட்டு 2 விதமா கண்டிருக்கிறான். அப்ப நாங்க இப்படி ஒரு பாட்டு கேட்டாங்கடா அடுத்தது செய்வோம் 2ஐயும் சமப்படுத்துவோம். 2 மட்டேக்கு தான் சமனான ஆளா இருப்பேன். எனவே n வர்க்கம் பிளஸ் n பிளஸ் 1 முழுவதும் வர்க்கம் சமன் எங்களுக்கு n வர்க்கம் பிளஸ் n பிளஸ் 1 முழுவதும் வர்க்கம் பிளஸ் n வர்க்கம். அங்கால பக்கம் பாருவர் n சக 1 முழுவதும் வர்க்கமாக இருக்க. ஆனா எங்களுக்கு பாருங்க இங்க என்ன வந்திருக்கிறான் 31 வர்க்கம் பெறணும். அப்ப இங்கால பக்கம் பார்த்தோன்னே உள்ளுக்கு இருக்கிறாள் 31 வர வேண்டும். அவன் அதுக்குதான் கணக்கா தாரான் என்ன 1 30 வர்க்கமா இருக்கணும். அப்ப இதுல காட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா 5 வர்க்கமா இருக்கணும். அப்ப பார்த்தோன்னே இன்னைக்கு 5 போட்டீங்கன்னா கணக்கா இருக்கும். அங்கால வர 6 வருவணும். அப்ப இன்னைக்கு 5 போட்டா கணக்கா வருது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 5 வர்க்கம் 6 வர்க்கம். எனவே சேர்த்து 30 வர்க்கம் போடலாம் ஒரு பிரச்சனை இல்ல. 5 வர்க்கம் 25 5 30. எனவே 1 கூட்டினா 31 வர்க்கம். எனவே கணக்கா வருது. அப்ப என்ன செய்வீங்க எண்ணுக்கு கொண்டு போய் 5 போட்டீங்களா கணக்கு என்ன செய்வீங்க இது வருது 25 5 1. எனவே 31 வர்க்கம் சமன் எண்ணுக்கு 5 போட்டீங்கன்னா 5 வர்க்கம் பிளஸ் 6 வர்க்கம் 5 வர்க்கம் தர 6 வர்க்கம். எனவே 6 30 வர்க்கம் போட்டுக்கொள்ளலாம். அதே போல 5 வர்க்கம் அவன் காட்ட சொன்ன மெட்டலே எழுதணும் 5 வர்க்கம் 5 மட்டும் 6 வர்க்கம் போட்டுக்கொள்ளுங்கள். எனவே கேட்கப்பட்ட 99வது கேள்விக்கு இவரான் விடையாக இருக்க. அடுத்து நாங்கள் கடைசி கேள்வியாகிய 100வது கேள்வி பார்ப்போம்.